நீ நம்பிக்கையோடு தொட்ட என்னுடைய தும்பிக்கை உனக்கு பல வரங்களை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது. உன்னுடைய கரத்திற்கு மிக முக்கியமான ஒன்று கிடைக்கப் போகின்றது. முடிவுகளை நோக்கி, உன்னுடைய உணர்வுகளை நோக்கி, உன் பிரச்சனைக்கான தீர்வுகளை நோக்கி நான் மிக முக்கியமான விஷயத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். எப்பொழுது பார்த்தாலும் நீ இழந்ததை நினைத்து வருந்தி கொண்டிருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன். இழந்ததை நினைத்து வருந்துவதை விட்டுவிட்டு இனிமேல் நீ உன் கரங்களில் பெறப்போகின்ற அதிசயங்களையும் அற்புதங்களையும் நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும் என்று இப்பொழுது உனக்கு நான் தெரிவிக்கின்றேன். வெற்றிக்கு மிக முக்கியமான வழி எதையும் தாமதிக்காமல் உடனே தொடங்குவதுதான். பல திட்டங்களை மனதிற்குள் வகுத்து வைத்து கொண்டிருக்கின்றாய். இதை இப்படி செய்தால் நம் வாழ்விற்கு நலன் கிடைக்கும் என்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றாய். அதில் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் செயல்படுத்த ஆரம்பி. உன்னுடைய முயற்சியை நான் வெற்றி ஆக்குவேன். தோல்வி என்பது எல்லாவற்றிற்கும் முடிவு என்று எண்ணி விடாதே. அதையும் தாண்டி வெற்றி உனக்கு கிடைக்கும். தோல்வி என்பது ஒரு பாடம்தான். அதில் நீ கற்றுக்கொண்ட அனுபவங்களை பாடமாக ஏற்றுக்கொண்டு சிந்தனையில் ஏற்றி உன்னுடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்த அத்தனை அனுபவங்களையும் நீ அழகாக வழிநடத்தி சென்றால் உன் வாழ்க்கை மிகவும் அழகாக மாறும். நல்ல எண்ணம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வேறாக அமையும். அமைதி என்பது புறத்தில் இல்லை, அது நமக்குள் இருக்கின்றது. வாழ்வை அழகுபடுத்துவது சந்தோஷம் அல்ல, சமநிலைதான். எதையும் சமநிலையோடு பார்க்கக்கூடிய அந்த மனப்பக்குவம்தான் வாழ்க்கையை அழகாக மாற்றும். நம்பிக்கை இல்லாத நாள் என்பது கண்களை மூடிக்கொண்டிருக்கும் நாள் போன்றது. உன்னுடைய கண்ணில் ஒளி இருந்தும் நீ அதை மூடிக்கொண்டிருப்பதால் நல்லனவற்றை பார்க்க முடியாமல் போய்விடுகின்றது. உன்னுடைய மனதிற்குள் தேவையான வலிமை இருந்தும் அங்கு நம்பிக்கை இல்லாத ஒரே காரணத்தால் பல நல்ல விஷயங்களை நீ அடையாமல் போய்விடுகின்றது. அதற்காக தான் என் தும்பிக்கையை இப்பொழுது நான் நம்பிக்கையோடு உன்னை தொட செய்திருக்கின்றேன். இனிமேல் வெற்றி உன் கரத்தில் வந்து கிடைக்கும். பேசுவதில் அல்ல, புரிந்து கொள்வதில் உண்மையான அன்பு இருக்கின்றது. நான் இப்படி, நான் அப்படி, நான் இதை செய்வேன், அதை செய்வேன், உனக்காக நான் இப்படி இருக்கின்றேன், அப்படி இருக்கின்றேன் என்று ஒருவரிடம் எதையும் பேசி புரிய வைத்து தோற்றுப்போன நீ உன்னுடைய செயலில் அத்தனையையும் காண்பி. வார்த்தைகளை விட செயல்தான் ஒரு சிலருக்கு முக்கியத்துவத்தை அதிகப்படுத்தும். அமைதி தரும் வார்த்தைகள் ஆயுதங்களை விட வலிமையானவை. வார்த்தைகளில் கூட எப்பொழுதும் அமைதியாக இருக்க வேண்டும். இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். கடுமையான சொற்களை எப்பொழுதும் உபயோகப்படுத்தாதே. யாருமே உனக்கு இல்லை என்று கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு கடவுள் இருக்கின்றார் நம்மோடு என்று துணிச்சலோடு ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செய்ய முன்வர வேண்டும். நேரம் சரியில்லை என்று நேரத்தின் மீதும் காலத்தின் மீதும் பழியை போடாமல் உன்னை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், அதை நீ பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விதம், இவற்றை எல்லாம் அறிந்து காலத்தோடு சரியாக செயல்பட தொடங்கினால் எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாக தானாக மாறும். நாம் விரும்பும் விஷயங்கள் எப்பொழுதுதான் நமக்கு கிடைக்கும் என்று யோசிக்கின்றாய். நாம் விரும்பும் சில விஷயங்கள் நம்மை விரும்புவதில்லை. நம்மை விரும்பும் சில விஷயங்களை நாம் விரும்புவதில்லை. இப்படிப்பட்ட காரணங்களால் அது கரத்திற்கு கிடைப்பது தடையாக இருந்து வருகின்றது. ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மனமானது ஒவ்வொரு மாற்றத்தை பெற்று வாழ்க்கையும் மாற்றத்தின் அடிப்படையில் தான் செயல்பட்டு வருகின்றது. ஒரே மாதிரியாக நிலைத்தன்மை கொண்டு எதுவுமே இங்கு அமைவது இல்லை. மாற்றங்கள் அனுதினமும் மாறாதது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் மாற்றத்தை சந்தித்து கொண்டுதான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் சென்று கொண்டிருக்கின்றது. அதனால் நல்ல மாற்றம் உன்னுடைய வாழ்க்கையிலும் வரும் என்று நம்பி ஒவ்வொரு நாளையும் கடந்து வா. நம் வாழ்க்கையில் வழி இருந்தால் அது நம்மை வளர்க்கக்கூடிய ஒரு சாத்தியமான வாய்ப்பாக தானாக மாறும். எந்தெந்த விஷயங்கள் உனக்கு கஷ்டத்தை மனதளவில் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை நான் அறிவேன். அந்த மன கஷ்டங்களை போக்கத்தான் உண்மையான மகிழ்ச்சி என் கரங்களில் கொண்டு வந்து உன்னை நோக்கி இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். அதை பெறுவதில் நீயும் மிகுந்த ஆவலோடு தான் இருப்பாய். உனக்கு தேவையான மிகவும் முக்கியமான உன் விருப்பத்தில் ஒன்றான அது உன் கரத்தில் சேரும் பொழுது நீ எனக்கு ஆனந்த கண்ணீரோடு நன்றியும் தெரிவிப்பாய்.
நம்பிய ஒருவரை ஒரு பொழுதும் விட்டுவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் யார் நிழலாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்மை நம்பியவர்கள் எப்பொழுதும் நமக்கு ஒரு நிழலாக இருப்பார்கள். ஒரு சிறு உதவி கூட எவருக்காவது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கலாம். யாருக்காவது ஏதாவது நீ செய்ய விரும்பினால் அது பெரிதோ சிறிதோ அது முக்கியமல்ல. நீ செய்ய விரும்பக்கூடிய அந்த மனம்தான் முக்கியம். மனமாற ஒரு சிறு உதவியை நீ செய்தால் கூட மாபெரும் இன்பத்தை பிறருக்கும் கொடுக்கும். அதே இன்பம் உனக்கு பிறர் வாயிலாக உன்னை மீண்டும் வந்தும் சேரும். இருட்டான பாதையை தாண்டினால்தான் வெளிச்சத்தின் மதிப்பு என்பது தெரியும். வெளிச்சத்திலேயே சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த வெளிச்சத்தின் மதிப்பே கூட தெரியாமல் போய்விடும். ஆங்காங்கே இருள் நிறைந்த பாதையை சந்திக்கும் பொழுதுதான் வெளிச்சத்தினுடைய அருமை நமக்கு புரிய வரும். வெற்றியை தேடி ஓடும் பொழுது வெற்றி மட்டுமே கிடைத்து கொண்டிருந்தால் தோல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய அனுபவங்களை நாம் தவறி விடுவோம். அந்த அனுபவங்கள் தான் நிலையான வெற்றித்தன்மையை கொடுக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. துன்பங்களை தாங்கும் மனம் இருந்தால் வாழ்க்கையில் எதையும் கடந்து விடலாம். அவ்வப்பொழுது அதனால்தான் துன்பங்களையும் சந்தித்து கொண்டிருக்கின்றாய். உன்னை வலிமையாக்க, மன உறுதியாக்க, துணிச்சலோடு தைரியமாக உன்னை பல விஷயங்களில் மாற்றதான் அவ்வப்பொழுது ஒரு சில துன்பங்களும் தோல்விகளும் நடுவே வருகின்றது. அதுவும் முக்கியமானவை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை பற்றி நாம் விமர்சனம் செய்யும் பொழுது அது எந்த விதத்திலும் நம்மை மாற்றாமல் இருக்க வேண்டும். நம்மை பற்றி பிறர் விமர்சனம் செய்யும் பொழுது நமக்கு எப்படி அது வலிக்கின்றதோ அதுபோல பிறரை பற்றி நாம் பேசும் பொழுது அது பிறருக்கும் வலியை கொடுக்கும் என்கின்ற எண்ணம் இருந்தால் யாரையும் எப்பொழுதும் குறை கூற மாட்டோம். ஒருவரை கரம் நீட்டி குறை கூறும் முன் நாம் எல்லாவற்றிலும் சரியாக இருக்கின்றோமா என்று நம்மை நாமே கேள்வி கேட்டு கொண்டால் யாரையும் விமர்சித்து நேரத்தை வீணடிக்கவும் மாட்டோம். நம் உள்ளத்தை நிரப்பக்கூடிய நன்னெறி நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கும். அப்படிப்பட்ட நன்னெறிகள் உன்னிடத்தில் நிறையவே இருக்கின்றது. ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்றால் கோபம். ஒரு நிமிடம் வரக்கூடிய அந்த கோபம் ஓராயிரம் ஆண்டு கூட கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு சக்தியை பெற்றது. அதனால் கோபத்தை தவிர்த்து விடு. சினம் என்ற உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. சினம் என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. உண்மை பேசுவது சிரமம், ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தும் என்பதை தெரிந்து எப்பொழுதும் உண்மையோடும் நேர்மையோடும் இரு. உன்னுடைய வாழ்க்கை சீராகும், வளமாகும், மேம்படும், முன்னேற்றத்தை காணும். இந்த கருத்திற்கு மிக முக்கியமான ஒன்று சற்று நேரத்தில் வந்து சேரும். நன்மை அடைவாய். நல்லது நடக்கும்.